யாரு கிடையாது, அனாதை மாதிரி தான் இருக்கு அந்த ஊர்ல. ஓட்டெல்லாம் இழந்துட்டு வந்தா எதுவுமே பண்ண முடியாது. பிள்ளைங்களோட படிப்பு, மற்றது கடன் வாங்கினது, வீட்டு லோனு, அந்த போட்டு லோனு எல்லாமே திருப்பி எங்களால் கொடுக்க முடியாது. என்ன சூழ்நிலைன்னு தெரியல. 2 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. சாரை தான் நம்பியா இருக்கும். அதனாலதான் இப்ப தேடி சாரை தேடி வந்து நாங்க பாத்துட்டு போறோம். சாரை அவங்க சாரை சொன்னதை வச்சு நாங்க ரொம்ப நம்பிக்கையில இருக்கோம். எங்க வீட்டுக்காரங்க சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தெய்வம்லாம் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது உண்மையான தெய்வம் இங்கே எங்களுக்காண்டி மீனவர் மக்களுக்காண்டி வாழ்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்தந்த கட்சிக்காரங்க எது இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் எங்களுக்காண்டி செஞ்சது இல்லை. ஆனால் இந்த தெய்வம் எங்களுக்கு இதுக்கு மேலேயும் செய்யும், இப்போ செஞ்சதை விட இதுக்கு மேலே செய்யணுன்ட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துறாங்க. அந்த தெய்வம் இருக்கிற வரைக்கும் மீனவ மக்கள் யாருமே வீணா போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காண்டி அவர் வரப்போகிற எலெக்ஷனில் மாபெரும் வெற்றியை பெறணும் மக்கள் சார்பாக நான் இதை வேண்டுகிறேன். சார்லஸ் மார்ட்டின் சார், நன்றி சார், யாருமே மறக்க மாட்டேன். நன்றி சார்.